அந்த நியமத்தை பாவத்துக்கு பயன்படுத்தாமல் இருக்கு. வார்த்தைகளால் நன்றி சொல்லுறது அடுத்தது. அல்லாஹ் தஆலா உன்னை தந்திருக்கிறான்டா, அதை அவனுக்கே முரணான ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும்? யூஸ் பண்ணாமல் இருத்தல், பயன்படுத்தாமல் இருத்தல். அல்லாஹ் ஒரு நியமத்தை தாரான், ஆனா அந்த நியமத்தை முழுமையாக எங்க நம்ம செய்யறோம்னு சொன்னா அவனுக்கு மாற்றமான விடயங்கள்ல என்ன செய்யறோம்? நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இறைவன் பொருந்திக் கொள்ளாத இடங்களை நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்துகிறோம். பொருளாதாரம் அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நியமத், ஆரோக்கியம் அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நியமத், ஓய்வு நேரம் அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நியமத், வேற வசதிகள் அல்லாஹ் தஆலா தந்த நியமத், அறிவு அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நியமத், புரிதல் அல்லாஹ் தஆலா தந்த ஒரு நியமத், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அஹ்லாக்குகள் அல்லாஹ் தஆலா நமக்கு படைப்போடு பிறப்போடு தந்த ஒரு நியமத். இதெல்லாம் நம்ம வைத்துக் கொண்டு என்ன செய்வோம்டா அவனுக்கு முரணான இடத்துல என்ன செய்வோம்? உபயோகப்படுத்துவோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது சரியா? அடுத்தது என்னென்ன புகழ் இருக்குதோ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி என்று சொல்லிட்டு அதை கொண்டு போய் வேற இடத்துக்கு என்ன செய்யறது? பயன்படுத்துறது. இது எப்படி நன்றியாக ஆகும்? அல்லாஹ் தஆலா அதாவது நம்ம ஒரு மனைவிக்கோ நம்ம பிள்ளைக்கோ நமக்கு கீழே உள்ளவர்களுக்கோ ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறோம். அவங்க முழுமையாக யூஸ் பண்றது நம்மளுக்கு எதிரான வேலையில எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டேனா இல்லையா? அதுக்கு பிறகு எதில் யூஸ் பண்ண உங்களுக்கு என்னன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அதாவது வார்த்தையில நான் உங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு சொல்லிட்டேன், தேங்க்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் எதுக்கு யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கூலி கிடைச்சிட்டு போகுது. எப்படி சொன்னால் எப்படி நம்மளால தாங்க முடியாதோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் படைத்தவனை நம்ம எப்படி அகௌரவப்படுத்துகின்றவர்களாக நாம் என்ன செய்வோம்? அமைவோம் மட்டும் பாருங்க. அவனுக்கு முரணான விஷயங்கள்ல உபயோகப்படுத்துறோம் என்றா நம்ம நன்றி செலுத்தல. அது அறிந்தாலும் சரி ஏற்றாலும் சரி அல்லாவுக்கு மாற்றமான அவன் தந்த நியமத்தை அவனுக்கு மாற்றமான இடத்துல நம்ம உபயோகப்படுத்த நேரத்தில் மனிதனின் அடிப்படையில் மிகைத்து பாவம் செய்தல், தெரியாமல் பாவம் செய்தல், ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பாவம் செய்தல் மனிதன்கிட்ட நடக்கும். அதுக்கு அல்லாஹ்ட்ட நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சு தௌபா செஞ்சு என்ன செய்யணும்? நம்ம அதில் மீண்டு விட வேண்டும். ஆனால் வயலுல் லில் முஸ்ரின் அல்லதீன யுஸிர்ரூன அலா மா யஃஅலூன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்களுக்கு கேடுதான். நாம் ஒரு தவறான விஷயத்தில் அதை செய்துவிட்டு அதில் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்களுக்கு கேடுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. எனவே இந்த பகுதி அவசரமாக நம்ம திரும்பி வருவதும் அந்த நன்றியை நம்ம மீட்டிக்கொள்வது, யாரெல்லாம் நான் பிழை விட்டுட்டேன் என்று மீட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாவமான காரியங்களுக்கு நமது அல்லாஹு தஆலா தந்த நியமத்துக்களை உபயோகப்படுத்துகிறோமா என்று பார்த்தா அலட்சியமா உபயோகப்படுத்துறோம். அதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பிழை விட்டு அப்படி இல்லை, அலட்சியத்தோடு புதிய புதிய நியமத்துக்கள் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் பிறப்போடு வரக்கூடிய நியமத்துக்கள் இருக்கு. அவனோட ஆரோக்கியம், அவனோட வாழ்க்கை சூழ்நிலை, அவனோட தொழிலெல்லாம் பிறப்போடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். புதிதாக இவர் அழுது கேட்டு ஒரு ஆரோக்கியம் அல்லாஹ் தஆலா ஒரு அருளை கொடுத்திருப்பான். அந்த அருளை எடுத்த எடுப்புலயே என்ன செய்வாரு? தவறுக்கு யூஸ் பண்ணுவார்.